கிடைச்ச வேலையை விட்டுட்டு பிடிச்ச வேலையை பார்க்குறதோட பார்ட் 36க்கு வந்தாச்சு. வந்து ரூமில் எல்லாம் அப்படியே கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்பவே பசி எடுத்துருச்சு. சரி ஃபஸ்ட்டு சாப்பிட போகலாம் வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே போனால் நாங்கள் இறக்க இடத்துலையே ஒரு சாப்பிட்ற இடம் ஒன்று இருந்துச்சு, ஒரு ஹோட்டலு. சரி அங்கே போய் சாப்பிடுவோன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு டீ சொல்லி ஒரு சில்லி சொல்லி ரைஸு பிரியாணின்னு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே என்ன இருக்குன்னு அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டால் உள்ளேயே பேர்ட் சாங்சுரி மாதிரி ஒன்று இருக்குது, பேர்ட் பார்க் மாதிரி அனிமல்ஸ் பார்க் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னாங்க. அதுக்குள்ளே போனால் ஒரு எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு உள்ளாததுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா தனி காசு, ஃபோட்டோ எடுக்கணுன்னா தனி காசு அப்படி இருந்துச்சு. நாங்கள் வாங்கின டிக்கெட்டோடையே சேர்த்து சாப்பாடு கொடுக்குறதுன்னு இருந்துச்சு இந்த பேர்ட்ஸுக்கு மட்டும். அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் இது பேர் வந்து இகுவானாவா, இதை வந்து தூக்கி பார்த்து ஃபோட்டோ எடுக்கணுன்னா 50 ருப்பீஸ்னாங்க. எங்கள் டீமில் யாருக்கு தைரியம் இல்லை, அண்ணன் ஒருத்தன் தான் செஞ்சார். அதுக்கப்புறம் அங்கங்கே மான், முயல், குருவி, கிளி எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெளியே எங்கேயா போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு எலிஃபென்ட் கேம்ப்புன்னு ஒன்று இருக்குது, அங்கே போனால் எலிஃபென்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வண்டி எடுத்துகிட்டு அங்கே வந்தால் அங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். அது கொஞ்சம் தூரம் ஏறி போகணுன்னாங்க. அங்கேயே ஆட்டோ இருந்துச்சு. ஆட்டோவில் ஏறினா ஒரு ஆளுக்கு 20 ருப்பீஸ்னாங்க. சரி ஏறுறது ஆட்டோவில் ஏறிடுவோம்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறி போனோம். போகிற வழியிலே ஒரு யானை அப்போ தான் டியூட்டிக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மேலே மீட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி போயிட்டோம் யானைக்கு. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இங்கே போட்டிங்கும் இருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அதுக்கப்புறம் போட்டிங் போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே யானைங்களாம் இருந்துச்சு. அந்த யானையெல்லாம் பார்க்கலான்னு போனால் திருப்பியும் அதே ஸ்கேம் தான். சாப்பாடு கொடுக்கணுன்னா தனி காசு, ஃபோட்டோ எடுக்கணுன்னா தனி காசுன்னாங்க. நாங்கள் யாரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் பாவமாக இருந்துச்சு, யானைக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாரு. சரி முடிச்சாச்சு நம்ம போட்டிங் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு போட்டிங் போனோம். ஒருத்தருக்கும் 300 ருப்பீஸ். நாங்கள் 8 பேர் போயிருந்தோம். 2400 ருப்பீஸ் வந்துச்சு. எல்லாம் லைஃப் ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு ரெடி ஆகிட்டோம். எல்லாம் கண்ணா பின்னான்னு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு உள்ளே போனால் அண்ணன் மிரட்டுன்னு மிரட்டி விட்டா. அப்படி நாங்கள் போன மொத்த ட்ரிப்லையுமே இது ஒன்று தான் வந்துட்டு வர்த்தான விஷயம். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஓட்டியிருப்பார். 2400க்கு செம்ம வர்த்து. சரின்னு இறங்குறப்ப நடந்து போவோம்னு சொல்லிட்டு நடந்தது தான். பஜ்ஜி மட்டுமே 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு. அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு ரெடியாக வீட்டுக்கு போயிடுவோன்ட்டு டின்னர் போனோம். டின்னரையும் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நாள் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாய்.